அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இன்று இந்த வீடியோவில் தடைப்பட்டு வரும் விவாகங்கள் நடைபெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பல பேர் கேட்குறாங்க. இப்போது நிறைய பரிகாரங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியறதில்ல. ரெண்டாவது என்னன்னு கேட்டாக்க, வீட்டில் இருந்தபடியே சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5 முகம் உள்ள குத்துவிளக்கு ஏற்றி மகாலட்சுமியை ஆவாகனம் செஞ்சு அதுக்கு எல்லா உபச்சாரங்களையும் செய்து அஷ்டோத்தரங்கள் படித்து ரோஸ் மலர்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கலோ அல்லது உளுந்து வடையோ ஏதாவது ஒரு பால் பாயசமோ நைவேத்தியம் செய்து லக்ஷ்மிக்கு ஆர்த்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு 5 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு வந்தாக்க அவங்களோட கல்யாணங்கள் எத்தனை தடைப்பட்டாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னாக்க தடைகள் வருவது எல்லா இடத்துலையும் இயல்பான ஒன்று. அந்த தடைகளை நீக்குவதற்கான இந்த சில வழிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி செய்கிறதோட மட்டுமில்லை, 5 வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணும். ராத்திரி பலகாரம் சாப்பிடலாம். அந்த பலகாரங்கிறது கூட நம்மளாக எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா இப்போ இது சுகர் பிபி அப்படிங்கிறதுனால மாத்திரை சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றாங்க. அதுபடி இல்லாமல் வயசு இருக்க முடியும்னு சொன்னாக்க ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். பகலில் தூங்கக்கூடாது. லக்ஷ்மியோட மந்திரங்களை ஜபம் செய்து கொண்டிருப்பது நல்லது. அடுத்து இந்த 5 வாரம் பூஜை செய்து 5 சுமங்கலிகளுக்கு தாம்பூல்யம், அதாவது நவராத்திரிக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், பூ எல்லாம் வச்சு கொடுத்து இந்த பூஜைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து 8வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 2 பிராமணர் பசங்க, அதாவது எங்கள் கல்யாணமாகாத பிரம்மச்சாரி 2 பேர், அந்த வேதம் படித்தவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷமானது. அந்த மாதிரி இருக்கிற 2 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு புத்தாடை கொடுத்து புதிய வேஷ்டி துண்டு எல்லாம் கொடுத்து இது சாப்பாடு போட்டு ஃபுல் மீல்ஸ் வித் ஸ்வீட்டோட சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கை கால் அலம்ப தண்ணி கொடுத்து நல்ல உபச்சாரங்கள் செய்து அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து அவர்களை தாம்பூலத்தோடு இது கொடுக்கணும். தீர்த்த பாத்திரமும் சேர்த்து கொடுத்து அவர்களை வழி அனுப்பினால் இந்த திருமண தடைகள் பெண்களுக்கு நீங்கும் என்பது ஒரு வழக்கு. இது எப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க, இது கூட எழுதி வச்சுருக்கோம். நம்மளோட ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இது நடந்தால் இதோட பலன் இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதும், அதுவும் அந்த பரிகாரம் செய்யக்கூடிய டைமும் எழுதி வச்சுருக்கோம். அப்போ தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கின்றவங்க, யார் வீட்டில் எந்த பெண்களுக்கு கல்யாணம் தாமதமாகிறதோ அவர்களுக்கு நீங்கள் செய்து நல்ல முறையில் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது லக்ஷ்மியோட ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள் அண்ட் பெரியோருடைய அருள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.